ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எஸ்பிஓட ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய அந்த 10% இன்ட்ரோ போனஸ் பற்றி பார்த்துக்கலாம். அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது ஒன் டைமா லைஃப் டைமா அப்படின்றது நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும். கம்பல்சரி அது நமக்கு லைஃப் டைம் கிடைக்கக்கூடிய அமௌண்ட். உங்களோட டைரக்ட் நம்பர் ஒவ்வொரு டைமும் அமௌண்ட்டை அஃபிலியேட்டட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த 10% அப்படின்ற ஒரு இன்கம் கிடைக்கும். இது ஒன்லி டைரக்ட் மட்டும்தான், உங்களோட டீம் மெம்பர்ஸ்கிட்டேருந்து வராது. உங்களோட டைரக்ட் மெம்பர்ஸ், நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலுமே அந்த ஒரு நபர் மூலியமாக தான் உங்களுக்கு 10% கிடைக்குமே தவிர அவருக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல்லேருந்து உங்களுக்கு கிடைக்காது. இந்த விஷயத்தை கிளியராக புரிஞ்சுக்கோங்க. நம்ம கம்பெனி டோட்டலாக பிடிக்க போகிறது 20%. அந்த 20% எப்படி ஒர்க் ஆக போகுது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இருக்க 10% அப்படின்றது இன்ட்ரோ போனஸ். எக்ஸாம்பிளுக்கு நான் இருக்கேன் அப்படின்னா எனக்கு கீழே டைரக்டில் ஒரு நம்பர் வந்தாலும் அவர் அந்த அமௌண்ட்டை அஃபிலியேட்டட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எனக்கு அதுலேருந்து 10% என்னோட டைரக்ட் அஃபிலியேட்டட் வேலெட்டுக்கு வந்துடும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா லெவல் இன்கம் இந்த இடத்துல கிடையாது. நானும் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, டைரெக்டாக வித்ட்ராவல் தான் பண்ணி எடுக்க முடியும். இந்த இடத்துல இன்னொரு ட்ரான்ஸ்ஃபர் இருந்தால் தான் அகைன் என்னோட அப்ளைனுக்கு அந்த 10% போகும். அந்த மாதிரி கிடையாது. என்னோட டவுன்லைனர் அஃபிலியேட் வேலெட்டுக்கு அமௌண்ட் மாற்றுறாரு அப்படின்னா அதுலேருந்து 10% என்னோட அஃபிலியேட்டட் வேலெட்டுக்கே வந்துடுமே தவிர வேறு எந்த வேலெட்டுக்கும் வராது. அதை வித்ட்ராவல் பண்ணி நான் எடுக்கும் போது அதுலேருந்து 5% அட்மின் சார்ஜ், 5% டிடிஎஸ் இந்த மாதிரி பிடிச்சிக்குவாங்க. இதுதான் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய 20% டிடக்ஷன். இதில் இருக்க கன்ஃபியூஷன் என்னென்னா, எனக்கு 1000 ருபீஸ் வந்துருச்சு, நான் அதை வித்ட்ராவல் பண்ணும்போது என்னோட அப்ளைனருக்கு 100 ருபீஸ் கிடைக்குமானா கம்பல்சரி கிடைக்காது. அது ஜஸ்ட் உங்களுக்கான இன்கம், ஒன்லி டைரக்ட் பேஸ்டு இன்கம் தான். டீம் மெம்பர்ஸ் இதில் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. இதை கொஞ்சம் கிளியராக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிளாக ஒரு கால்குலேஷனோட செக் பண்ணிடலாம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு 10,000 சொல்லியிருந்தோம். அந்த 10,000 ருபீஸ் வாங்கும் போது நீங்கள் ஒர்க்கிங் வேலெட்டில் 10,000 ருபீஸ் வச்சுருப்பீங்க. அதை வித்ட்ராவல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கம்பல்சரி அஃபிலியேட்டட் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் ஆகணும். அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் பட்சத்தில் அங்கேருந்து ஒரு 10% டிடக்ஷன் நடக்கும். நெக்ஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வித்ட்ராவல் பண்ணி எடுக்கும் போது அதில் ஒரு 10% டிடக்ஷன், டோட்டலாக 20% 2,000 ருபீஸ் டிடக்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு பேலன்ஸ் அமௌண்ட் 8,000 உங்களோட அக்கௌண்ட்டுக்கு வரும். ஒரு சிலருக்கு இந்த இடத்துல கன்ஃபியூஷன் வரலாம். நான் அப்ளைட்டர் வேலெட்டுக்கு 9,000 வந்திருக்கணும், அந்த 9,000லேருந்து வித்ட்ராவல் கொடுக்கும்போது 10% போகணும் அப்படின்னா எனக்கு 900 ரூபாய் தானே போகணும் அப்படின்ற கொஸ்டின் இருக்கலாம். பட் இங்கே நம்மளோட ஓவரால் இன்கம் பேஸ் பண்ணி வரதுனால டோட்டல் இன்கம் 10,000 அப்படின்னா 20% டிடக்ஷன்லாம் போக 8,000 ருபீஸ் நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.